ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல். ரசம் வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். அது எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ தேவையான அளவு மிளகு பொடி எடுத்துருக்கோம். இது என்ன மிளகு பொடின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகு பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்துப்போம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மசாலா வந்து இந்த பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாறை மீன் எடுத்து மசாலா நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் வந்து செம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதான் பார்த்தோன்னே வாங்கிட்டு வந்துட்டார். மசாலா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இது வந்து 1/2 hour கழித்து திறந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா நல்லா ஊறிடுச்சு. எப்பவுமே மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி மசாலா போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா அதோட உப்பு காரம்லாம் மீனில் நல்லா ஏறி நல்லா இன்னும் டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் மீன் மசாலா போட்டு ஊற வைக்கிறது. இப்போ மீன் பொரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தவா எடுத்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை எண்ணெயில் பொரிஞ்சு வரப்போ அது மீன் பொரிக்கிறப்ப அது மீனும் கருவேப்பிலையும் ஒட்டிக்கும். அப்படி ஒட்டி வரப்போ அது ஒரு ஃப்ளேவர், அதோட ஃப்ளேவர் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நம்ம மசாலா போட்டு எடுத்து வச்சுருக்க பாறை மீன் எடுத்து ஒன்று ஒன்றா தவா மேலே போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு பின்குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன் பொரிக்கிறப்ப எப்பயுமே அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபுல்லாக வச்சுட்டோங்கன்னு பார்த்தீங்கன்னா மீன் வந்து மேலே ஃபுல்லாக கலர் மாறிடும். பட் ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்கவே இருக்காது. அதனால் லோ ஃப்ளேம் வச்சுட்டு எப்பயுமே மீன் பொரித்து பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் அது நல்லா வேகட்டும். 5 நிமிஷம், ஏன்னா லோ ஃப்ளேம் இல்லையா, அதனால் 5 நிமிஷம் வெந்தால் தான் அது ஃபுல்லாக உள்ளெல்லாம் குக் ஆகி மாறி வரும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எல்லா மீனையும் ஒன்று ஒன்றா திருப்பிக்கலாம். திருப்பி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மீனையும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குக் ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் செய்கிறது எங்கள் வீட்டுக்காரர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் எங்களுக்கு சமைச்சு தருவார். அவர் சமையல் செம சூப்பராக இருக்கும். அதனால் அவர் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் எங்களுக்கு கம்பல்சரி சமைச்சு தருவார். அது இல்லாமல் அவருக்கு சமைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் 2 பக்கமும் நல்லா வந்துருச்சு. இப்போ அது ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள் போட்டே மசாலா ரெடி பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், மீன் பொரித்து முடிச்சாச்சு. நாங்கள் போய் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு பார்க்க போகிறோம். நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.